நிகழ்வில் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது தோப்பூர் அகில இலங்கை ஜம்மியத் உலமா சபையின் தலைவரும் நூரியா அரபு கலாபீடத்தின் அதிபர் கௌரவ ருமேஷ் மோலவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உரை நிகழ்த்துவதற்காக. الحمد لله الذي وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله مولانا العلي العظيم. இந்த நிகழ்வுக்காக வேண்டி நேரத்தை கருத்தில் கொண்டு எல்லோருடைய வரவேற்பும் இங்கே தெளிவாக செய்யப்பட்டது. இங்கே வந்திருக்கக்கூடிய தோப்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மதிப்புக்குரிய ரமேஷ் ஐபி, அதே போன்று அவரோடு வந்திருக்கக்கூடிய நானா ரஃபாயிதீன் போலீஸ் பொறுப்பதிகாரி, அதே போன்று இங்கே இந்த மத்திய கல்லூரியினுடைய அதிபர் ரஹீம் சார், ஏனைய இந்த நிகழ்வுக்காக வேண்டி தூரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஃபஸ்லான் ஜேபி, அதாவது நியூஸ் ஃபெஸ்ட் செய்தியாளர், குருநாகல் மாவட்ட செய்தியாளர், அதே போன்று ஏனைய உலமாக்கள், பிரமுகர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே அல்லாஹு தஆலா இந்த காலத்தில் சில ஏற்பாடுகளை இந்த கல்விக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்கள், இந்த கல்வி வளர வேண்டும், நல்ல எதிர்கால சமூகம், நல்ல சிறார்கள் உருவாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஒவ்வொரு நிறுவனம், வாலிபர்கள் கைகோர்த்து இவர்களை வளப்படுத்த வேண்டும். கஷ்டப்பட்டு அன்றைக்கு அன்றை உழைக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லா சுமைகளையும் அவர்களால் சுமக்க முடியாது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு கைகோர்ப்பது, உதவி செய்வது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இப்படியான சேவைகள் செய்யப்படுகிறது. ஏனென்றால் நாளைய சமூகத்தில் சிறந்த தலைவர்கள், சமூக சேவையாளர்கள், சிறந்த கல்வியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இவைகள் செய்யப்படுகிறது. எனவே பெற்றோருக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. எமது இந்த சிறார்களை, நமது பிள்ளைகளை நாம் சிறிய பராயத்திலிருந்து ஒழுக்கமுள்ளவர்களாக, நல்ல எதிர்கால கல்விமான்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த தாயும் தகப்பனும் சிறு வயதிலிருந்து அவர்களை வளர்க்கின்ற போது நல்ல விடயங்களை அவர்களுக்கு போதித்து பாடசாலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களோடு, எமக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாம் சமூகத்திலே செல்லும் போது நமக்கு மூத்தவர்கள் அவர்களோடு நாம் எவ்வாறு
சொல்லி அவர்களை ஆளாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே நம்முடைய மூத்த அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்களை எல்லாம் அல்லாஹ் இதற்கொரு முன்மாதிரியாக வரலாறு சொல்லும்படி அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அவர்களுடைய தகப்பன்மார் சில போது ஜிஹாதுக்காக சென்று மரணித்திருப்பார்கள், அல்லது அறிவு தேடி சென்று தூர பிரயாணங்களிலே அவர்கள் வஃபாத்தாகி இருப்பார்கள். சிறு பராயத்திலேயே அந்த தாய் விதவையாகி இருப்பார். 2 பிள்ளை 3 பிள்ளை என்று இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கின்ற பொறுப்பை அந்த தாய் உணர்ந்து அதற்கு நல்ல முறைகளை போதித்ததன் காரணமாக இன்றும் வரலாறு சொல்லக்கூடிய மிக பெரும் அறிஞர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களே, நாம் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு, இது பெரும் ஒரு தியாகத்துக்கு பின்னால் இப்படியான இந்த வைபவங்கள் நடைபெறுகிறது. நமது மண்ணிலே பிறந்து, நமது நாட்டிலே பிறந்து, தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு கஷ்டத்தோடு பல பொறுப்புகளை சுமந்து, கவலைகளை சுமந்து நம்மை போன்று வாழ வேண்டிய பெற்றோரோடு மனைவி மக்களோடு இருக்க வேண்டிய வாலிபர்கள், சிறு சிறு பிள்ளைகளை விட்டுவிட்டு நாம் வெளிநாடு செல்ல வேண்டும், ஒரு பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கஷ்டத்தோடு சென்று அங்கும் பல கஷ்டங்களை எதிர்நோக்கி, பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சாதாரணமான வேலைகள் செய்து தனது வீட்டுக்கு அனுப்புவதை போல ஒரு பகுதியை சமூக சேவைக்காக நாம் இப்படி கஷ்டப்படுகிறோம். எதிர்கால சமூகம் இப்படி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாம் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்றுதான் இவர்களினுடைய இந்த பெரிய ஒரு முயற்சி இருக்கிறது. இந்த லங்கா எல்பி, லங்கா போய் அவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள், அதே போன்று பிடி குரூப், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பெரிய பணியை பல இடங்களில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மேலான ரஹ்மத் செய்ய வேண்டும். இதற்கு ஊந்துதலாக, ஊந்து சக்தியாக குருநாகல் மாவட்டத்தை சேர்ந்த ஃபஸ்லான் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ஒருங்கிணைப்பாளர் ஜேபி அவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதே போன்று நமது ஊர் பிறந்த சகோதரர் ரிபாஸ் இங்கிருந்து எத்தனையோ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திலே வாலிபர்கள், மாணவர்கள், தேவை உள்ளவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு மேலான கூலியை வழங்க வேண்டும். இன்னும் இந்த விடயங்களிலே, இந்த சமூக பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்னும் சேவைகளை விருத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அழகிய முறையில் கல்வியின் முக்கியத்துவத்தோடு தனது உரையை நிகழ்த்தியிருந்தார்கள் தோப்பூர் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் தலைவரும் நூரியா அரபு கலாபீடத்தின் முதல்வர் ரோயிஸ் மோலி அவர்களுக்கு எமது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் சார்பாக நன்றியை தெரிவித்து